பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா இந்த தயவா. ஆமென். நடத்துங்க ஆண்டவரே. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். ரோமர் 6:14 தானே? ஆமா பாஸ்டர். வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த வசனம் இல்ல, ரோமருக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? 6:13 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. பால் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உங்கள் அவயவங்களை present your members unto the Lord as a ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஒரு நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்யுங்க. அதாவது உங்கள் அவயவங்களை ஒரு நீதியின் ஆயுதமாக, நீதி தேவன் பயன்படுத்தும் ஒரு கருவியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் அவயவங்களை கர்த்தருக்கு ஒரு ஆயுதமாக என்ன செய்யுங்க. என்ன செய்யுங்க. Before we accepted Jesus, ஸ்தோத்திரம், we used our body for our own pleasure and sinful purposes. நம்முடைய கண்ணு, காலு, காது, every members of our body, we used them for our own purpose, for own pleasure. இப்போ சினிமாவுக்கு போக ஆசையோடு கால்கள் சினிமாவுக்கு ஓடும். என்ன செய்யணும்னு என்ன காரியத்தினால் நம்முடைய சொந்த விருப்பத்தை நம்முடைய அவயவங்கள் எல்லாம் என்ன செய்ச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அப்படி நம்முடைய அவயவங்களை நம்முடைய ஆசைக்காக பயன்படுத்தினோம். பட் now you belong to Christ. Our body is the temple of God. So we must yield our body to Christ that he may use us for his ministry. அவருடைய ஊழியத்தில் நம்மை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், நம்முடைய அவயங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக, ஆண்டவருடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்க என்ன செய்யுங்க. Paul was a fully dedicated person. அவனுடைய வார்த்தைகளை வாயை ஒப்பு கொடுத்தார். அவன் வாயில் வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் செய்தார், பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை, பவுல் சொன்னதை கவனிக்கும்படி கர்த்தர் நீதியான உள்ளத்தை. அப்ப பவுலுடைய வாயில வந்த வார்த்தையை கவனிக்க அவன் முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தவன். ஆகையினாலே அவனுடைய கைகளை பயன்படுத்தினான். பவுலுடைய கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை எபேசுவில் என்ன செய்தார். He was a fully dedicated person. அவர் அணிந்த வஸ்திரங்களை கூட கர்த்தர் அற்புதம் செய்யும் கருவியாக என்ன செய்தார், பயன்படுத்தினார். பவுல் உருமாறுகளை போட்ட போது அசுத்தாவிகள் என்ன செய்து ஓடிட்டு. ஏனென்றால் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் ரோமர் 6:13 வாசித்தோம். 6ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம்.
பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திர. பழைய ஏற்பாட்டு எல்லா பலிகளும் they were dead sacrifices, they were shadow of the spiritual fact, but we are the living sacrifice to God. Hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு நம்ம தேவை. we need ஸ்தோத்திரம். we are needed to God. உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தாச்சுன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் பயன்படுத்தலாம், நீங்க சொல்லு வார்த்தைகளை பயன்படுத்தலாம், நீங்க வைக்கிற உங்க கையை பயன்படுத்தலாம். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு சிறு பையன் கையில் இருந்த 2 அப்பமும் 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனுடைய பசியத்தான் தீர்த்தது. கிறிஸ்துவின் கையில் வந்தபோது கூடியிருந்த 5000க்கு மேற்பட்ட மக்களுடைய பசியை தீர்க்கும் அப்பமாக கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பிறரின் தேவைகளை சந்திக்கும் ஒரு நபராக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம் அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். How can I dedicate to God? எப்படி ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிறார், நான் எப்படி என்று எல்லாமே ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தில் செய்யும் ஆக்ஷன். நான் சொன்னேன், அர்ப்பணித்தல் என்பது இட் இஸ் நாட் an one day action. It must be renewed every day. It must be active in every day. ஒவ்வொரு நாளும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு ஜெபத்தினாலே ஆண்டவரே என்னை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏர்லி மார்னிங் எழும்பும் போது ஆண்டவரே என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் அவயவங்களை அர்ப்பணிக்கிறேன். இந்த சிறிய ஜெபத்தினாலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கே உரியவர்களாக உங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் நாடுகிறது. சோ கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் அவயவங்களை பயன்படுத்துவார், உங்களை உபயோகப்படுத்துவார், உங்களை இருக்கக்கூடிய காலங்களிலே ஒரு பயனுள்ளவர்களாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். 5 அப்பங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கிறது போல உங்கள் வார்த்தையை ஆண்டவர் அநேகர் சந்திக்கப்பட ஏதுவாக கர்த்தர் பயன்படுத்துவார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.